வாங்க பழகலாம் வாங்க பழகலாம் லெட்ஸ் ராக் பேபி Gangnam Style. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோயற்ற வாழ்வு வாழணும்னா நாங்கள் எப்போவுமே பிரச்சனையே இல்லாமல் இருக்கணும். அந்த பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை வாழணும்னா நம்ம எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னா சனிக்கிழமை 9 மணிக்கு சரியாக வாங்க பழகலாம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கணும். ஸோ வெல்கம் டு வாங்க பழகலாம். ஸோ கடந்த வாரம் வந்து நிறைய ரசிகர்கள் எல்லாம் எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. கூட ஃபேஸ்புக்கில் வந்து அமெரிக்காலேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து, சுவிட்சர்லேருந்து, அவர் வந்து உகண்டாலேருந்துலாம் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. என்ன தெரியுமா, ப்ரோக்ராம் ரொம்பவே நல்லா இருக்கு, நாங்கள்லாம் உகாண்டாலேருந்து ப்ரோக்ராம் பார்த்தோன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டு மெசேஜ்லாம் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும்போதே அப்படியே ரொம்ப புலகாகி தான் இருந்துச்சு. சரி, ஓகே. சரி, நான் இந்த ப்ரோக்ராமுக்கு ஏதோ ஒரு தத்துவமாக சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். நீ என்னடா பண்ணியிருக்க இந்த ப்ரோக்ராம்? தத்துவமா? அசால்ட்டா சொல்லுவேனே. அதாவது பசங்க அடிக்கிறது சைட்டு, பொண்ணுங்க போடக்கூடாது வெயிட்டு, வண்டியில் எப்பவுமே போடணும் லைட்டு. இதான் என்னோட தத்துவம். காமெடி. ஓகே, நம்ம இப்போ ஜட்ஜஸை வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் our judges on stage please. Gangnam Style. சரி, ஓகே. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்ல சுகமா தான் இருக்கிறேன். இன்றைக்கு வரகாடி சுகமா இருக்கிறோம். என்ன சொல்றாங்க எங்களுடைய நிகழ்ச்சியை பத்தி வெளியே? என்ன சொல்லலன்னு கேளுங்க. எங்க பார்த்தாலும் வாங்க பழகலாம் வாங்க பழகலாம். வீட்டுக்கு போல அவங்க சமைக்கிறது வசந்தம் டிவில பாருங்க, சூப்பரா இருக்கு. சரி சார், இப்போ நியூ இயர்லாம் எப்படி நீங்க ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணீங்கன்னு? எல்லாருக்கும் நியூ இயர் வர மாதிரி தான் எனக்கு வந்து. நியூ இயர்ல ஏதோ காமெடி தான் வந்ததுன்னு சொன்னீங்க. நீங்க வந்தது பெரிய காமெடி. அதெல்லாம் விட மாட்டீங்க. நான் இன்னைக்கு ஒரு தத்துவம் சொல்ல போறேன். சொல்லுங்க சார், தத்துவம் சொல்லுங்க. அதாவது மண்ணு மேல ஆசைப்பட்ட 6 அடி நிலம் கிடைக்கும். பொண்ணு மேல ஆசைப்பட்டா இவ்வளவு போல ஒரு காஞ்ச பண்ணு கிடைக்கும். ஐயோ, சரி. பேசிக்கலி தனுவ மொக்கி ஆகிட்டாரு நம்ம நம்பிக்குமார் சார். அவரு ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ண முதல்ல நல்ல ஃபிகர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாரு உங்களையாமா? இல்ல, நான் போய்க்கு சும்மா சில விஷயங்கள் சொல்றேன் சார். இன்னைக்கு ஏப்ரல் ஃபூல் இல்ல, எதுக்கு சும்மா ஃபூல் பண்றீங்க? சும்மாவே ஃபூல் மாதிரி தான். உங்களுக்கு சொல்லுங்க. ஐயோ சார், நல்ல விஷயம் தான். சார் சார் ஓகே. இப்போ வந்து சார் ப்ளீஸ் டேக் யூர் சீட். உட்காருங்க. நீங்க சீட் உட்காருங்க. Thank you. ஓகே. Gangnam Style. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கூப்பிடணும்ல. யார் வர போறாங்க? இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க வாரம் பார்த்துட்டே இருக்கீங்க. மருதமுனை டீம் தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்கள வந்து ஜின்னா ராஜ், சித்திக் அண்ட் தௌஃபிக், இவங்க 3 பேரும் வந்து தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாங்க. அதான் இவங்க வந்து வாரம் வந்து இவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஃபேஸ்புக்கில் வந்து ஜஸ்டின் பீபரை விட இவங்களுக்கு தான் லைக்ஸ் அதிகமாகிடுச்சு இப்போ. ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு தனி லைக் பேஜெல்லாம் ஆரம்பிச்சு நான் கூட லைக் பண்ணேன். அவருக்கு வந்து நான் ரிக்வெஸ்ட் அனுப்பும்போது என்ன சொல்றாங்க ஃபேஸ்புக்லனா, யூ ஆர் unable to send the request, basically this guy have more friend request to accept ன்ற மாதிரி இங்கிலீஷ்ல நம்ம ஏதோ சொல்லுது. நான் ஓகே பண்ணிட்டு அப்படி கிளம்பிட்டேன். இப்போ வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்துலாம். சரி, ஓகே, லெட்ஸ் வெல்கம் them on stage please. Gangnam Style. அகில உலகமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் கலாரசிக பெருமக்கள் அனைவருக்கும் இந்த மருதமுனையில் இருந்து வந்திருக்கின்ற கலாரசிகனின் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் என்றும் சமர்ப்பணம். சூப்பர் 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 சூப்பர். குருன்னு சொல்றீங்க, போன முறை விட்டு வந்திருக்கீங்க, இதை நீங்க தான் செல்லணும். ஏன் குருவை விட்டு வந்தீங்க? சித்திக்கு என்ன குருவை விட்டுட்டு வந்தீங்க? குருவுக்கு வந்து கேளானில்லை, குருவை தள்ளி விட்டு வந்துட்டீங்களா? வந்து கேளானில்லை. சூப்பர் சூப்பர். அவங்க செஞ்சதை வச்சே குரு எப்படி செஞ்சிருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? படத்தை பத்தி கேட்குங்க. கேளுங்க. என்ன ஒரு படம் உண்டு, என்னமோ ஸ்டார்ட் பண்ணுங்கண்டு ஒரு ஆமாம், ஒரு படம் அது வெளியாகிருக்கு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த கல்வியா காதலான்ற ஒரு திரைப்படம். கலையுலக வாழ்க்கை ஸ்டோரி. ஒரு 40 வருஷம் கலையுலக வாழ்க்கை எனக்கு அனுபவம். 100க்கும் மேற்பட்ட நாடகங்கள் எழுதியிருக்கிறேன். நிச்சயமா மருதமனை சொல்லும் பொழுது கல்விக்கு பெரிய ஒரு பேர் எடுத்து கொடுத்த ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து வந்திருக்கிற நீங்க கல்வியும் கலையும் சேர்த்து வளர்த்துறீங்க. இதை எப்படி? இப்போ உள்ள காலகட்டங்களில் ஸ்டேஜ் போட்டு நாடகம் நடித்து காட்ட முடியலை. இந்த சின்ன திரைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிற காரணத்தால் அந்த கலையை வச்சு ஒரு படமாக நம்ம ரசிகர்கள் மத்தியில் உலாவ விடுவோம்ன்றதுக்காக. என்ன காஸ்ட் பண்ணீங்க? எவ்வளோ, எத்தனை பேர் காஸ்ட் பண்ணிக்கிறீங்க? ஒரு 40 பேருக்கு மேலே அதில். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? என்ன ப்ரோக்ராம்? ஒரு அப்பாவுக்கு ஒரு குழந்தை, மூளை வளர்ச்சி காணாதவர், செல்லமாக வளர்த்திட்டோம்.
அவர் செய்கிற அந்த சம்பவங்களுக்கும் அப்பாவுக்கும் இடையில் அந்த நடக்கிற அந்த நிகழ்வுகளை ஒரு நகைச்சுவையாக பின்னி ரசிகர்கள் மதிப்பிள்ளையும் உலகத்தில் பிள்ளைகள் இருக்குது தான், இருந்தாலும் அந்த பிள்ளைகளை அணுகுமுறையோட சந்தோஷமாக கொண்டு போங்க, கோபங்களை அந்த குழந்தைகள்கிட்ட காட்டாதீங்க, அதை மையமாக வச்சு ஒரு நகைச்சுவையாக பின்னி காட்ட போகிறோம். ஆக மொத்தத்தில் குறை மாசத்துல பிறந்த பிள்ளைங்க நான் கொண்டு வந்து காட்ட போறேன். ஆமாம். குறமாத்துல பிறந்தான் இவனை வச்சுக்கிட்டு படுற கஷ்டம்னா என்ன செட்டிக்கு வார நிமிஷத்துக்கு நிமிஷம் சூப்பியே சூப்பியே எங்க போயிட்ட எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கணும்னு என்ன எப்படி பயமுழுந்தாட்டாத சூப்பி அந்த நல்ல முறையில அப்பா சந்தோஷமா உண்ட வாழ்க்கையில கூப்பிட்டுருக்கா நரிக்கு பிறந்தவன் இங்க வாடா இந்த கையா எடுடா அவனு கேட்டு வந்து கந்திரிக்கான் இதை நான் எடுக்கா எடுக்கா என்னடா அதனால கண்ணாடி இது டே ஜுவா கண்ணாடி எடுக்கப்படா உங்க கஷ்டம் எனக்கு தாங்க இல்லாம தான் அந்த சூப்பி எடுக்கப்படா நான் சொல்றேன் நான் வெக்க நேரம் வெப்பேன் எடுக்க நேரம் எடுப்பேன் கண்ணாடி பானுடைய அடிச்சு வந்தவடா அவனு பானுட கண்ணாடி அந்த புள்ள கத்துறதா தானடா எல்லடா ஊராட வீட்டுக்கு போவாங்க அடிக்க மாட்டேன் இது எந்த செல்ல புள்ளல அவன் நல்ல புள்ளல பேச்சப்படா உனக்கு அந்த புள்ள நான் உம்மோட சண்டை போட்டு கத்துது கண்ணாடிய பிச்சுக்கு வந்துருக்காய் நான் செல்ல வீட்டுக்கும் போப்படான்னு எந்த பகுதி கல்யாணம் முடிக்க போறா சாச்சான புள்ள ஏப்பிட்டா கல்யாணம் குறை மாத்த செல்ல பிள்ளைன்னு வைக்கத்தான் குறை மாதம் வச்சிருக்காங்க தம்பிக்கு தான் வேண்டிக்காந்திருக்கேன் இங்க பாரு நல்லா இருக்கியா ஒரு அவன் எந்த புள்ள அவன் நில்லுடா அதான் அப்படித்தான் அப்படித்தான் பூ போடுவான் அந்த அட்டைக்கு டே அவன் அப்படித்தான் பூ போடுவான் செப்பமில்லையடா இது பச்சை கலரா இதுக்கு பச்சை கலருக்கு நாளைக்கிறா போல நெஞ்ச பாரு இப்படி 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 போட்டிக்கிறவா என்ன போட்டிக்கிற பச்சை சிறப்பு உனக்குதானா தெரியும் இது பச்சைடா பேசுறதெல்லாம் வச்சுங்க ஆள் புறமாத்துல பிறந்தாலும் பச்சை அந்த கலர் தெரியுதானே இவனுக்கு என்ன உனக்கு அடுத்த முறை அப்பா நல்ல பச்சை சட்டை என்ன இத போட பள்ளி போ பள்ளி ஆனா முன்னா மாவனா ஆனா முன்னா மாவனா அப்புலடா அப்பு ஆனா முன்னா மாவனா அப்பு இது சொன்ன அம்மந்து நான் சொல்ல மாட்டேன் அப்பு ஆனா முன்னா மாவனா அப்பு ஆனா உம்மன்னா மாவனா அம்மா தான் அப்பாடா அப்பு அப்பு இது சொன்ன அம்மன் புதுசா டீச்சருக்கு என்ன படிச்சு கொடுக்குறாங்க இத போடு மன இத போடு
எந்த செல்ல மேலவன் இந்த கை ஓடலையா அந்த கையை தான் முதல் ரெண்டும் தெரிஞ்சா என்னதுக்கு பிறந்த சும்மா புறமாத்தல போட்டு அவ வைத்தா மேல ஆறு எங்க இருந்து பாக்க எங்க மேல இல்லையோ உன்னோட மேல தெரியல என்ன ஒண்ணு போட்டானு நீ உன்னோட மேலைக்கு தெரியல நம்புற கஷ்டம் உனக்கு தெரியுமா தெரிஞ்சாலும் பாரு என்ன செய்யறான் சேட்டு இந்த கையை போடுறது ஒழும்புடா ஒழும்புடா நாக்கு உள்ளுக்க ரங்கரா சூப்பி இதாண்டா உண்ட ஆயுதம் அமெரிக்கா ஆயத்து போய் செஞ்ச அணுகுண்டு மாதிரி எங்க தான் பிறந்தாரு அது புரியா இங்கடா கைய காணல பிச்சை எடுத்துட்டேடா ஆஞ்ச உள்ளாரு அதானவா இந்த ஓட்ட தெரியுத அப்படி ஓட்டு மகனே இப்பதான்டா ஓட்டையே தெரியுது சரி அப்படியே நின்றுக்க மகனே நின்றுக்க சரி ஒழும்பு ஒழும்பி நில்லா என்னடா உண்டு கீழே உண்டு மேல கலட்டுறா போனா கூட தேவை நாம போய் ஆனா உப்பண்ணா பாவண்ணா என்ன அம்மா என் மாமாட்ட ஊட்டி போ நான் மாமாட்டான போகணும் பாபு கிளப்பு கிளப்பவா எங்கடா கிளப்புற கோச்சில போகணும் நான் கோச்சில போகணும் கிளப்பு கோச்சில பாபு கிளப்பு போடுறா 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 மாமாட்டா புரியா மாமாட்ட கூட வந்து இல்லா இப்படித்தான் எனக்கு வருத்தம் கொண்டு சொல்லி கொழும்பு கொண்டு வாங்க டாக்டர்கிட்ட காட்டுறதுக்கு சொன்னாங்க கொழும்பு கொண்டு போகல ஒரு நாள் கோச்சில கொண்டு போனேன் அண்டல இருந்து அடுத்த வீட்டுக்கு போறோம் சுக்குப்புக்குல இந்த விடுப்புல அரைவாசி இல்ல இவன் பிடிச்சு இப்படியே ஒரு 11 காரணம் பிடிச்சிருக்காரு எப்படி மாமாட்ட பொய்த்தமிழ சுக்குப்புக்கு விளையாட போடா உனக்குடா பிச்சை எடுத்துட்டான் அதை எங்க நாங்க உடுத்துட்டான் பாருங்க ஒண்ணுமே தெரியா ஒண்ணே ஒன்று தெரியுது 9 மணிக்கு வசந்தன் டிவியில வாங்க பழகலாம் நிகழ்ச்சி அது மட்டும் தெரியுது உண்மையே நல்ல ஒரு நிகழ்ச்சி அழகான தொகுப்பாளர்கள் அழகான நடுவர்கள் அழகா இந்த இலங்கை நாட்டில இருந்து எல்லா பகுதியிலையும் இருந்து வந்து அந்த நிகழ்ச்சிய வயிறு குலுங்க சிரிக்க வைக்காங்க சாப்பிடுற பிள்ளைகள் கூட சாப்பாடு வேணாம் 10 மணிக்கு பிறகு சாப்பிடுவோம் கஷ்டப்பட்டு அவ்வளவு அழகான ஒரு நிகழ்ச்சி இன்னமும் இந்த நிகழ்ச்சி வளரணும் உங்களோட தலைப்பை பாருங்க எப்படி வச்சிருக்காங்க தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை நாம வாங்க எல்லாரும் ஒத்துமையா பழகலாம்னு சொல்றாங்க நான் இந்த பிள்ளைய கூட்டிக்கு நிகழ்ச்சி பார்க்க போறேன் இன்னும் ஒரு நேரம் நான் உங்களோட சந்திப்பேன் அப்பா பாய் காட்டப்பா அப்படிதான் இருக்கிறேன். இந்த விஷயம்லாம் வந்து உண்மையாக நீங்கள் வந்து எவ்வளோ காமெடியாக கொண்டு வந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மெசேஜ் இருந்தது. ஸோ ஜட்ஜஸ் நீங்கள் சொல்லுங்கள் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சித்திக் இன்றைக்கு ஒரு வேற ஒரு கான்செப்ட் ஒன்று செஞ்சிருக்கு சித்திக். அது வந்து ஒரு இப்போ எனக்கு நினைக்குது உங்களே எந்த வீட்டுக்கு குழந்தைய கூட்டிட்டு போவோம். இப்படி ஒரு குழந்தை நான் தேடுறேன் எங்க இன்னும் கிடைக்கல. அதாவது நீ எங்க இருந்தீங்க இவ்வளவு காலமா? இலங்கையில இருந்தீங்க இல்லாட்டி? இளைமுறையான கலைஞர்கள் தான் இலங்கையில கூடுதலா இருக்கிறாங்க. இனி அந்த குறை வராது இலையெல்லாம் கடந்து மரம் பிறண்டு இப்ப தெளிவா சூப்பர் சூப்பர். அதுல ஒரு விஷயம் மெசேஜ் சொன்ன மாதிரி நாங்க குறை மாசத்துல பிறந்தெல்லாம் சொன்னோம். ஆனா நீங்க சொன்னீங்க நறுக்கி பிறந்தவன்.
ஆனா சூப்பரா இருந்தது, ரொம்ப அழகா செஞ்சீங்க. என்ன சொல்றதுக்கே வார்த்தையே இல்லை. ஆனால் மற்ற இதான் நான் உண்மையான கண்டது தான் 2 பேரும் டயலாக் டெலிவரி ஸ்டைல்ஸ், இந்த ஸ்டைல்ஸில் இருந்துச்சு ஒரு ரேஞ்ச் உண்டு. இந்த ரேஞ்ச் வந்து உண்மையான கமெடியன்ஸுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வேணுமான ஒரு மீனிங் இந்த டெலிவரி ஸ்டைல். தேங்க்யூ சார். இதை நீங்கள் சரியாக டெலிவர் பண்ணி அது என்னன்னா டெலிவரி பண்ணிருக்கீங்க. அந்த லெட்டர் டெலிவரி பண்ற மாதிரி சூப்பரா டெலிவரி பண்ணிருக்கீங்க. ஆனா அதுல என்ன விஷயம்னு சொன்னா, அதை நீங்க 2 பேரும் சேர்ந்து செய்யும்போது உங்களோட முகபாவனைகள் எல்லாம் சூப்பரா இருக்கு. எல்லாரும் சாதாரணமா அழ வைக்கலாம், அது சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது நகைச்சுவையோட மெசேஜோட ரொம்ப அழகா இவர் பண்ணும்போது கிட்டத்தட்ட நாகேஷோட பெர்ஃபார்மன்ஸ் பாக்குற மாதிரி இருக்கும். நாகேஷோட பாதி நம்ம நாட்டு உனக்கு நாகேஷ் பாட்டிவே என்ன சார் அவங்க எல்லாம் அவ்வளவு பெரிய காமெடி அந்த ரேஞ்சுக்கு வந்து இவர் பண்றாருன்னா வந்து ஸ்ரீலங்கால வந்து இந்த இப்படி ஒருத்தர் இருக்காரு எங்களுக்கு ரொம்ப பெருமை. அது வந்து எங்க ஷோல வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனது வந்து எங்களுக்கு அதை விட ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்து வந்து நாங்கள் இப்படியான இலைமறைக்கான கலைஞர்களெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்கு உங்களை போல நடிகர்களும் உங்களை போல தொகுப்பாளர்களும் தான் எங்களுக்கு ஆணிவேராக இருக்கீங்க. அந்த வகையில் உங்களுக்கு எங்களுடைய இன்னும் பல கோடி நன்றிகள். இன்னமும் நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு சரி படத்துல ஏதாவது சான்ஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நொண்டி கேரக்டர் இது வேணா நான் பண்றேன் சார். கிடைச்ச சான்ஸ் ஒரு சார் இதை சார் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிருக்கேன். இருங்க சார். ஏற்கனவே பல நொண்டிகளை வச்சுக்கிட்டு அப்ப பேசிக்கலி these people are like that only யா? Oh English, wow nice. பேசுன இங்கிலீஷ் நல்லா இருந்துச்சு, எனக்கு புரியல. புரியாம பேசுறதா என்னோட இங்கிலீஷ். ஏன்னா 2 English தெரியும் எனக்கு. என்ன நோ அடுத்தது yes. Oh yes no pass. Yeah, oh I also know that language. ரொம்ப தேங்க்ஸ். Thank you so much. வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். Let's rock baby. வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். Let's rock baby. ஓகே, ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். வாங்க பழகலாம் நிகழ்ச்சியை வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்க இளைஞர் யுவதிகள் எல்லாம் வந்து நாங்களும் இந்த ஸ்டேஜில் வந்து அவங்களுடைய திறமைகளை காட்டணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒருத்தர் வந்து துடிச்சு இந்த ஸ்டேஜுக்கு இப்போ வந்து பக்கத்திலே நின்றுட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் நாங்கள் அடுத்ததாக வெல்கம் பண்ண போகிறோம். எஸ், அவரை பார்க்கும்போதே அப்படி எக்ஸ்மேன் ரிட்டர்ன்ஸ்ன்ற மாதிரி இருக்காரு. ரொம்ப கெத்தா ஸ்டைலிஷா, ரொம்ப சொல்லவே வேணாம், அவர் கூப்பிட்டுலாம். ஓகே, KL முகமது நஜாத் தான் அடுத்ததா ஸ்டேஜுக்கு வர போறார். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். வசந்தம் டிவியினுடைய நேயர் பெருமக்களுக்கும் நமது வாங்க பழகலாம் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு நடுவர்கள் இருவருக்கும், நம்முடைய தளபதி இருவருக்கும், இந்த வசந்தம் டிவியினுடைய தொகுப்பாளர்களுக்கும், இந்த வசந்தம் டிவியினுடைய தயாரிப்பாளருக்கும் அனைவரையும் நான் விழித்தவனாக டிரெக்டாக கான்ஸ்டபிள்குள்ளே போகலாம்னு இருக்கேன் சார். அதுக்கு முதல்ல நஜா, எப்படி இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வந்தீங்க? எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்தது நஜா? அதாவது நம்மளுடைய வசந்தம் டிவியில் ஒரு புதுசாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னு நான் டிவியில் பார்த்தேன். அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டிருந்தாங்க, விளம்பரம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா 2 ஷோவும் தொடர்ச்சியாக பார்த்தேன். நாங்கள் வந்து சின்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம், ஊரில் மேடையிலலாம் பண்ணியிருக்கோம். அப்படிலாம் பண்ணியிருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் அட்டாளி சென்னையில் விளக்கு மாநிலத்தில் அட்டாளி சென்னையில் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் சொன்னாங்க, இப்படி பெரிய ஒரு நம்மளுடைய களம் ஒன்று அமைச்சு தந்திருக்காங்க வசந்தம் டிவி, அப்போ நீயும் போவேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரோடையும் நம்முடைய சொந்தக்காரங்களோட உந்துதலில் அங்கேருந்து வந்திருக்கேன் நான். நிச்சயமாக நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் எங்கேயோ போக போகிறீங்க. இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க ராஜா? அதாவது சார், இன்றைக்கி என்ன கான்செப்ட்னா, நம்மளுடைய வசந்தம் டிவியினுடைய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நம்ம வாங்க பழகலாம் நிகழ்ச்சி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி வந்து நாடளாவிய ரீதியில் மக்கள் மத்தியில் பெரிய ஒரு பரபரப்பு, அதாவது பரவலாக பேசப்படுற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. நிறைய வாழ்த்துக்களும் நிறைய ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைச்சி கொண்டிருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய தென்னகத்தின் தமிழ் நட்சத்திரங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை வாழ்த்தி பேசியிருந்தா எப்படி இருக்குங்கிறது நம்மளுடைய கான்செப்ட். சூப்பர். டிக்கெட் செலவு நமது வசந்தம் டிவியின் வாங்க பழகலாம் நிகழ்ச்சியினை வாழ்த்தி பேசுவதற்காக முதல்ல நம்ம கவுண்டமணி அண்ணன் வாராரு. அவர் வந்து எப்படி வாழ்த்தி பேசினா எப்படி இருக்கும்? ஓகே 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 ஹே செக்ஸ் லேடி ஓப்பன் கங்னம் ஸ்டைல். ஆட கொக்கமக்கா, ஆட சாமி. நான் சனிக்கிழமை 9 மணி ஆனா போதும், கை கால்லாம் ஆட தைத்தக்கா, ஆட தைத்தக்கா, ஆட தையத்தக்கான்னு ஆடுறீங்கன்னா வணக்கங்க. இந்த
நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கு. நானும் பார்த்தேன் வீட்டிலேருந்து. பார்க்கும்போதே சும்மா ஜாலியா இருக்குதுங்கண்ணா. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நான் ஒன்று சொல்லிட்டு என்னோட ஃபேமஸ் பஞ்சு டைலாக்கை சொல்லிட்டு போகலான்னு இருக்கிறேன். ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மென்மேலும் வெற்றி பெற நான் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பஞ்சு டைலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஆட கொக்கமக்கா நம்ம 2 பேர் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். இந்த வாங்க பழகலாம் நிகழ்ச்சி இன்னும் மென்மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ண்ணா. வரட்டுமா? அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை வாழ்த்துவதற்காக நம்மளுடைய தென்னகத்தின் ஒரு இப்பொழுது பிரபலம் அடைந்து வருகின்ற ஒரு நடிகர், அதாவது ஆரம்பத்தில் அவர் வில்லனாக இருந்தால் இப்போ பெரிய நகைச்சுவைக்குரிய நடிகராக மாறிவிட்டார். அவர் தான் நம்முடைய மொட்டை ராஜேந்திரன். என்ன வெறும் ராஜேந்திரன். ஓகே, அவர் வந்து வாழ்த்தி பேசினார்னா எப்படி இருக்கு? வணக்கம்மா. பாபா தளபதி ஏப்பா தளபதி சௌகமைகளா? ஏப்பா சொன்னா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சௌக்கியம் சௌக்கியம் சௌக்கியம். அதான் சொல்லி தப்பிட்டீங்க. இல்லைன்னா காலுக்கு கீழே பாம்பு வச்சிருப்பேன், வெடிச்சிடும். எதுக்கு வந்திருக்கேன்னா, நம்ம வசந்தன் டிவி சூப்பராக ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. இப்போ அந்த ப்ரோக்ராமை வாழ்த்தி பேசலாம்னு தான் வந்திருக்கிறேன். வாங்க பழகலாம். ரொம்ப சூப்பராக இருக்கு. என்ன நானும் ஆரம்பத்தில் வில்லனாக தான் இருந்தேன். இப்போ என்ன காமெடியன் ஆக்கி விட்டாங்க. ஒருத்தர் இங்கே இருக்கிறாரு, அவர் தான் நம்ம ஜட்ஜஸ். ரொம்ப செழிப்பாக இருக்கிறப்பல எப்படி இருக்கீங்க? சோபாய்க்கிற வில்லனாக்க பார்க்குறீங்களா? வருவா நாம எப்பவுமே காமெடி தான் சார். சார் பாஸ் சௌக்கியமா இருக்க. நானும் இப்போ கிளம்புற டைம் ஆயிடுச்சு. அடுத்ததான் ஒருத்தர் வரப்போறாரு. அவர் யாருன்னு நீங்க பாருங்க. வரட்டுமா? வாழ்த்து தெரிவிக்கிறதுல இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு வித்தியாசமாக இருக்கிற வந்து சமீபத்தில் ஒரு முக்கியமான வாய்ஸ் வந்து, அது யாருன்றா நம்மளுடைய காதல் தண்டபாணி இருக்காரு. மூஞ்செல்லாம் புள்ளியாக வச்சு கட்டியாக குட்டியாக இருப்பார். பழைய வட்லாபமாக இருக்கும் மூஞ்சி. கரெக்டாக மாதிரி சார். மூஞ்சை பார்த்து வழக்கஞ்சொல்லன்னா சார் டேரக்டர் சொல்லுவேன். சரி, இப்போ அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவிச்சாருன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவளை விடாதீங்க, பிடிச்சு கொள்ளுங்கடா. யாத்தே என் நெஞ்சு பொறுக்குதில்லடா, நெஞ்சு பொறுக்குதில்ல. ஐயையோ, என் வீட்டு பொண்ணை கடத்திட்டு போய்த்தானே. நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்? டைம் வேற போயிட்டு இருக்கு. ஐயையோ, எத்தனை மணி? 9 மணி ஆச்சு. ஐயையோ, யாத்தே 9 மணி ஆனா நான் என்ன நடந்தாலும் பரவாயில்லை. வசந்தன் டிவியில நம்ம வாங்க பழகலாம் பார்க்கணுமே. ஐயையோ போடா டிவியை. ஐயையோ, ஆஹா, போயிட்டு இருக்கு ப்ரோக்ராம். சூப்பர் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி இன்னும் நல்லா போகணும்னு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். வரட்டுமாங்க? அடுத்ததா நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு ஒரு பழம்பெரிய நகைச்சுவை நடிகர் வராரு. அவர் தான் குசலிமணி. அவர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தா எப்படி இருக்கும்? Open Gangnam Style. Gangnam Style. தம்பி, சௌக்கியமா இருக்கீங்களா? செட்டிக்கு வாரத்துக்கு முதல்ல சாப்பாடு தந்தாங்களா? சாப்பாடை பற்றி தான் நான் முதல்ல விசாரிப்பேன். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுவாங்க. நான் எத்தனை வேளை சாப்பிடுவேன் தெரியுமா? எத்தனை வேளை? 6 வேளை. அப்படிதான் சாப்பிடணும். உடம்பு தெம்பா வச்சுக்கணும். உடம்பு தெம்பா இருந்தா தான் நாம வசந்தன் டிவியில வாங்க பழகலாம் நிகழ்ச்சியை பார்த்து சந்தோஷமா குதூகலமா குடும்பத்தோட ஜாலியா இருக்கலாம். வரட்டுமா? நீங்களும் பாருங்க, தவறாம சனிக்கிழமை 9 மணிக்கு வாங்க பழகலாம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய தென்னகத்தின் பட்டிமன்றத்தில் பிரபலமாக இருக்கின்ற சாலமன் பாப்பையா வந்து பேசியிருந்தாருன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அன்பு பெரியோர்களே, அருமையான தாய்மார்களே, அழகான பெண்களே, பேரழகான ஆண்களே. பேரழகான ஆண்கள்னா கையை தட்டணும் இல்லையா? தட்டுங்கய்யா. அது
அழகுக்கு இலக்கணமே ஆண்கள் தானையா. நடுவர்கிட்ட கேட்டு பார்ப்போம், நீங்க என்ன சொல்லுறீங்க? தவிர வேற வார்த்தை பாருங்க. அழகோ அழகு என்ன அழகு. அதுதான் பாத்தீங்கன்னா அழகுக்கு பொக்கிஷமா 2 பேர் முன் இருக்காங்கல்ல, அதுதான் மேட்டரு. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா ஐயா? வாங்க பழகலாம். இந்த டைட்டிலே என்கிட்ட இருந்து தான் ஐயா வந்துச்சுன்னு சொன்னா நீங்க நம்பித்தான் ஆகணும். அதுல எனக்கு ஒரு தனி சந்தோஷம் இருக்குதுயா. சூப்பர் ஸ்டாரோட நடிக்கும் போது வாங்க பழகலாம். என்கிட்ட 2 பொண்ணுங்க இருக்கு. ஒன்னு அங்கவை, இன்னொன்னு சங்கவை. அவர் சொல்லுவார், ரொம்ப பொங்க வச்சுட்டீங்க. அதுதான் ஐயா வேணாங்கிறது. வரட்டுமா ஐயா? ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. நானும் மகிழ்ச்சியா குடும்பத்தோட குதூகலமா பாக்குறேன் ஐயா. வாங்க நீங்களும் பழகலாம். என்கிட்ட நிறைய பொண்ணுங்க இருக்கு. ஐயோ இது வேற மாதிரி போகுது. வரட்டுமா? ரொம்ப காமெடியாக போயிட்டு இருக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி. அதில் கொஞ்சம் அல்டிமேட்டாக ஒருத்தர் வந்து பேச போகிறாரு. அவர் நம்மளுடைய அல்டிமேட் ஸ்டார் தலை அஜித்குமார் வந்து இந்த நிகழ்ச்சியை வாழ்த்தி பேசியிருந்தா எப்படி கொண்டு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிற நேயர் பெருமக்களுக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சியின் நடுவர்களான ரொம்ப சூப்பராக இருக்கிற 2 நடுவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளினி 2 பேருக்கும் நான் நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்து, எல்லாத்துக்கும் மேலே இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் முஷரஃப் அவருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் நான் ஒன்று சொல்லியே ஆகணும்னே, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே நான் ரொம்ப மெய் மறந்து சிரித்து போயிடறேன்னே. நான் எவ்வளோ தான் ஆக்ஷன் படம் நடிச்சிருந்தாலும் எனக்குன்னு ஒரு தனி சென்டிமெண்ட் இருக்குண்ணே. காமெடியான நான் ரொம்ப ரசிப்பேன். ஆனால் இந்த நிகழ்ச்சி இன்னும் மெல்மேலும் வளரணும்னே. நான் ஒரு பஞ்சு டைலாக் பேசிட்டு போகலாம்னு இருக்கேன்னே. நீங்கள் பாருங்க. நன்றிங்கண்ணே. டேய் தெரியும்ல, உன் உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும். ஆனால் என்ன இருந்தாலும் சனிக்கிழமை 9 மணிக்கு வாங்க பழகலாம் நிகழ்ச்சி என்னைக்குமே வசந்த டிவியில் இருக்கும். அதை பாரு. இல்லை உடம்புல உயிர் இருக்காது. அது நன்றி. நாங்கள் இப்போ எல்லா வாய்ஸையும் உங்களோட நாங்கள் கேட்டோம். ஒரு சும்மா ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு வாய்ஸில் கொஞ்சம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. என்னடா வந்தவன் அப்படியே சிரிச்சுட்டே இருக்கான்னு நினைச்சிட்டீங்களா? சிரிப்பு நிகழ்ச்சியில் சிரிக்காம வேறு என்ன பண்ணுறது? அவன் சொல்லி அவன் இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த நல்ல நிகழ்ச்சியை நாடகம் கொண்டு செல்கின்ற வசந்தம் டிவிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசிட்ட கை தட்ட மாட்டீங்களா? சூப்பர் ஸ்டார் வந்து நிற்கிற கை தட்டாம இருந்தா எப்படியா? அண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். கூட்டம் தனியாக தான் வந்து அப்படியா? கூட வந்தீங்க யாரு? அது வந்து சைட் எஃபெக்ட். தம்பி எப்படிடா பண்ணிட்டு கண்டுபிடிச்சிட்டா? நம்ம எல்லாம் ஒரே ஜாதி தானே சார். சார் எப்படியோ பண்ணிட்டு ஒத்துக்கிட்டாரு சார். அவர் பண்ணிட்டு ஒத்துக்கிட்டாரு. சொல்லுங்க, நீங்க மிமிக்ரி பண்ணுங்க. அண்ணா கிடைக்காது. இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க சிரிக்காம இருக்க முடியாது, சிரிக்கிறவங்க மனுஷனாவே இருக்க முடியாது. மற்ற தம்பி இப்போ நிறைய குரல்கள் நாங்கள் வளமையாக கேட்குற குரல்கள் இல்லாமல் வித்தியாசமான குரல்கள் எல்லாம் சரிங்க. ரஜினி வந்தால் கமல்ஹாசன் வந்து தானே தீரணும். கமல்ஹாசன் வரும். கண்டிப்பாக சார். அருமையான மேடை, அருமையான ஆடியன்ஸ்கள், அருமையான மைக் செட்டு, அருமையான என் செட்டு, சட்டை பேச விடுங்க சார். பேசும்போது குறுக்க பேசுறதா எப்படி? கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம் சொல்ல வரேன். அது என்னுடைய மேனரிசம். நான் கூப்பிடும் போது அப்படித்தான். இந்த நிகழ்ச்சி இன்னும் பல படித்தரங்கள் போக வேண்டும். 1 வாரம் இல்லை, 2 வாரம் இல்லை, 100 வாரங்களை கலந்து வெற்றிகரமாக போக வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆடியோ ரிலீஸுக்கு வந்த கமல்ஹாசன் எப்படி பேசுவாரோ அது மாதிரி பேசியிருக்காரு. நம்ம சூப்பர். முக்கியமாக சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டால், பல பேர் மிமிக்ரி செஞ்சுருக்காங்க. இந்தியாவில் நிறையா பார்த்துருக்கோம். நம் நாட்டில் இப்படி இருக்கிறாங்க அப்படி சொல்கிறத நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு வசந்தம் டிவி களமமைத்து கொடுத்துருக்கேன்னு நினைச்ச உடனே எனக்கு கொஞ்சம் சிக்கலாகும். அது நன்றி. ஆனால் ரொம்ப அழகாக அந்த புதுசா வந்திருக்க தம்பியார் எங்கட அவர் தானே சூப்பரா பேசுனீங்க. ரொம்ப அழகா பேசுனீங்க. நிறைய டேலண்ட் இருக்கு உங்களுக்கு. வாழ்த்துக்கள். வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். லெட்ஸ் ராக் பேபி. வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். லெட்ஸ் ராக் பேபி. சரி, ஓகே.
அடுத்ததா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறவர் வந்து வளமையா வந்து ஒரு டான்ஸோட தான் வருவாரு. எப்பவுமே டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ நீங்க எல்லாருமே கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க அவர் டிஸ்கோ ராஜா தான் அப்படின்னு. ஸோ இந்த டிஸ்கோ ராஜா வந்து இவ்வளவு நாளா ஒரு ராணியை தேடிட்டு இருந்திருக்காரு. ராணி பிடிச்சிட்டாரு. அவங்க பேர் வந்து சரோஜினி மனோகர். இவ்வளவு நாளா வந்து அபிராமி மட்டும்தான் எங்களுடைய பெண் மிமிக்ரி எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். தனு நல்லா காமெடி பண்ணுவாங்க. அதெல்லாம் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அப்ப நீங்க நம்பிட்டு இருக்கீங்களா நீங்க காமெடி பண்றது? ஓகே, ஐ பிலீவ் தட். அவங்களுக்கு அடுத்ததா இன்னொரு பெண்மணி எங்களுடைய நிகழ்ச்சிக்கு இந்த மேடைக்கு வந்திருக்காங்க. சோ பெண்களே நீங்களும் வந்து கண்டிப்பா உங்களுடைய திறமைகள் எல்லாம் இருந்தா எங்களுடைய சரோஜினி மாதிரி அபிராமி மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய டேலண்ட்ஸை காட்டிட்டே இருங்க. ஓகே, நாங்க இப்ப அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் them on stage please. Open Gangnam Style. Gangnam Style. சூப்பர். ராஜாவை கண்டோடனே சென்று எனக்கு ஒரு பாட்டு. என்ன பாட்டு? ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரே ராணி, ஒரே ஒரே ராணி பெத்தா 80 பிள்ளை, அந்த 80ல ஒன்று கூட உருப்படி இல்லை. அட 80 பெத்த பிறகு அவன் உருப்படுவான். சூப்பர் 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 சூப்பர். ஓகே ராஜா, இன்றைக்கு என்ன செய்ய போறீங்க ராஜா? ரஜினி சார் ஒரு பாட்டு ஒன்று செய்ய போன சொல்லி பழைய காலத்து ஒரு பாட்டு ஒன்று, அந்த பாட்டு 2 பேரும் சேர்ந்து அவங்கள சொல்லுங்க. அவங்க யாரு, எங்க இருந்து வாரீங்க, என்ன பேர், இந்த ஊர் சொல்லுங்க. சரோஜினி மனோஹரி. சரோஜா எங்கப்பா இருந்தே இவரோட ஆள் சரோஜா? இவரோட ஷோ செஞ்சிருக்கேன். கிட்ட இருந்துட்டு ஏன் ரஜினிகாந்த் கிட்ட போன சரோஜா? செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வசந்தம் டிவி பார்த்தனால இருந்து அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்குது. அதனால சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த வசந்தம் டிவிக்கு வந்து சூப்பர் சூப்பர் கலக்குங்க. நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், வீண் வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன், என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், வீண் வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன், கைகட்டி வாய்மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன், அந்த ஆதாயம் போல் வாழ்பவன். வீரத்தை கண்டேனடி, வானத்தில் வல்லூரு வந்தாலே கோடிக்கும் வீரத்தை கண்டேனடி, ஞானத்தை பாதித்து மனத்தை சோதித்தால் நான் என்ன செய்வேண்டி, நானுண்டு வீடுண்டு நாடுண்டு வாழ்வுண்டு என்றே நான் வாழ்ந்தேனடி, நாளாக நாளாக தாளாக கோபத்தில் நான் வேங்கையானே நடி, நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், வீண்வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன், கைகட்டி வாய்மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன், அந்த ஆகாயம் போல் வாழ்பவன். ஓகே
பார்த்துட்டு இருக்க ரசிகர்கள் வந்து இவ்வளோ நாளா வந்து டிஸ்கோ ராஜா ஆடிட்டு இருக்க நேரம் அந்த பாட்டுக்கெல்லாம் கை தட்டினதே இல்லை. இன்னைக்கு சரோஜினி பக்கத்துல வந்துட்டாங்க, தட்டுறாங்க முடிவே இல்லாம. அது மட்டும் இல்லாம ஜேம்ஸ் கேமரான் அப்புறம் சங்கர் அவங்களுக்கு அடுத்து வந்து பாட்டுக்கு பெரிய பட்ஜெட் போட்டு பண்றது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம டிஸ்கோ ராஜா தான். இந்த விக்கிக்கு வந்து கிட்டத்தட்ட 3000 ரூபா செலவழிச்சிருப்பாரு. அப்புறம் இந்த லுங்கி அப்புறம் அந்த இது அதுல போட்டிருக்க ஜிகினா அதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 10,000 ரூபா செலவாயிருக்கும். தம்பி நீ இதுக்கு முதல்ல வேல் மார்க்கெட்ல பிசினஸ் இல்ல இதுக்கு முதல்ல நான் எங்க இருந்தேன், நான் சினிமாக்கு செட் போடுறேன்னா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்ன வந்து அப்படியே முஷரஃப் இங்க கூப்பிட்டு வந்து யூ பிரசன்ட் ஷோ மேன் அந்த மாதிரி விட்டாரு. சோ தெரியாம கைய வச்சு ஓகே சூப்பர். சோ ஜட்ஜஸ் சொல்லுங்க எப்படி இருந்தது பெர்ஃபார்மன்ஸ்? ரொம்ப அழகா செஞ்சாரு ரஜினிகாந்த் சொன்னா டிஸ்கோ ராஜாண்டா ரஜினிகாந்த் மாதிரிக்கு சூப்பர். அதுக்கு காரணம் வந்து ரெண்டு நிகழ்ச்சியில ஆனா சரோஜா முன்ன டிஸ்கோ ராஜா ரஜினியை கண்டம் பிற்பாடு நான் நினைச்சேன் வந்து சரோஜா இங்கே வந்த பிற்பாடு ஜட்ஜ் போ இதில் சீட்டில் உட்காந்துருவாரு. அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸை பட்டில ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். பேசிக்கா டான்ஸரா தம்பி நீ ஓகே. அப்போ வந்து நம்ம தனு கூட ஒரு டான்ஸர் தான். இப்போ என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு டான்ஸ் காம்படிஷன் வச்சா எப்படி இருக்குன்னு நான் யோசிச்சு பார்த்து நடுவில் ஒரு டான்ஸ் காம்படிஷன் வச்சு அதுக்கு வந்து ஜட்ஜ் பண்றதுக்கு வந்து யாரும் இல்ல இங்கே தான் கொடுத்துடலாம். ஏன்னா வந்து நீங்க தான் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வித்தியாசம் வந்து இவங்க ஜட்ஜ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ரெண்டு பேரும் வந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க. அதில் யார் பெஸ்ட்டாக பண்ணுறதுன்றது வந்து நம்ம ஆர்டிஸ்ட் தான் சூஸ் பண்ண போறாங்க. அவங்க கூட நானும் போய் உட்காந்து கண்டிப்பா இவங்களுக்கு தான் ஓட் பண்ணுவேன். This is for VJ. தடவை பண்ணி காட்டினாங்க. அது மட்டும் இல்லாம ஜமைக்கன் கொடி போட்டு வந்து நம்ம தனு, அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் சொக்கா இல்ல பச்சை சொக்கா போட்டு வந்து நம்ம சரோஜாவும் சூப்பரா ஆடினாங்க. அது மட்டும் இல்ல செம சான்ஸே இல்ல. இல்ல நீ உண்மையதான் சொல்றியா இல்ல எனக்கு இட்ஸ் அப்சல்யூட்லி ட்ரூ பேபி மா பிலீவ் மீ. சோ இப்போ வந்து நீங்க சொல்லுங்க யார் பெஸ்டா ஆடுனாங்க? தனு அங்க எங்க என்ன சொன்னாலும் தனுட எக்ஸ்பிரஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் அந்த சாங் கேட்கிற அவ்வளவு இதே சூப்பர் சொல்லி வேற இல்ல. வாங்க பழகலாம் லெட்ஸ் ராக் பேபி. வாங்க பழகலாம் லெட்ஸ் ராக் பேபி. சூப்பர். இப்போ வந்து நம்ம அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறோம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் யார் கொடுக்க போறாங்க? அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இவங்க ஒரு பெரிய டீமா வந்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இளைஞர்கள் வந்து எங்களுடைய ஸ்டேஜை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில ஒரு இளைஞர் பட்டாளமே வந்திருக்காங்க. அவங்களோட பேரை ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கே எனக்கு உண்மையிலேயே மூளையில இடம் பத்தாது. இல்ல பேசிக் மூளை இல்ல, அதுல இடம் பத்தாதுன்றதுலாம் காரணம். சரி ஓகே, அவங்க நாங்க இப்ப கூப்பிட்டுடலாமே எனக்கு அவங்களே அவங்க பேரை சொல்லி என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத சொல்லிடுவாங்க. மறந்து போனதுக்கு எவ்வளவு ஒரு சாங் சொல்றாங்க. ஓகே let's welcome them on stage please. Open Gangnam Style. வசந்தம் டிவியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் பார்வையாளர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அருமையான நடுவர்கள் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வந்துகிட்டிருக்கும் தொகுப்பாளர்களுக்கும் தயாரித்து வழங்கிக்கிட்டிருக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் வணக்கம். சூப்பர் விஜய் போன வர கலக்குன்னு என்ன சொல்கிறாங்க ஊரில்? என்ன சொன்னால் சார், இப்போ பேசிக்காக நாங்கள் வந்திருக்கிறது கொழும்புல இருந்து சார். கூட எங்களுக்கு சகோதர மொழி நண்பர்களும் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ எங்கள் ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும், கிளாஸில் போகிற இடமா இருக்கட்டும், வசந்தம் டிவி ஐடிஎம் 2 பேருமே பார்க்குறாங்க. அப்போ அவங்களும் பார்த்துட்டு எனக்கு வந்து விஜய் உங்களை நான் டிவியில் பார்த்தேன், உங்களோட ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு, உங்களோட விளம்பரத்தில் பார்த்தேன், அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார்.
இனமொழி தாண்டி இந்த ப்ரோக்ராம் வந்து எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் ரீச் ஆயிருக்குன்றதுல ஒரு சந்தோஷமான விஷயம் நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன். நிச்சயமா நகைச்சுவைக்கு சிரிக்கிறதுக்கு இனமொழி மத வேதம் ஒன்றுமே இல்லை இல்லையா சண்டை சார்? இல்லை அப்படி என்ன டீமில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படி ஒரு சொல்? மொத்தமாக என்னாச்சுன்னா சார், பீரோ தூக்குறக்கு 6 பேர் கூப்பிட்டு வந்தேன், பீரோ காணும், அதனால் 6 பேர் சேர்த்து ஒரு கன்செப்ட் செய்யலான்னு இருக்கேன். பீரோவே தூக்கிட்டு வந்துட்டீங்களா? இப்போ எங்கள்கிட்ட மொத்தம் 6 பேர் டீமில் வந்திருக்காங்க சார். ஒவ்வொருத்தங்களாக வருவோம். எங்களோட கன்செப்ட் என்னென்னா, இந்த காலத்தில் நாங்கள் பொருளாதார முறைகள் எடுத்து பார்த்தோம்னா தனியார் மயமாக்கல் அதிகமாக இருக்குது. தனியார் அதிகமாக கூடும்போது என்னென்னா லாப நோக்கத்தில் செயற்படுவாங்க. தரம் குறைந்த உற்பத்திகள் தான் மார்க்கெட்டுக்கு நிறைய வந்திருக்கு. அதால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுலேருந்து எப்படி நம்ம தப்பிச்சுக்கொள்ளணுன்ற ஒரு கன்செப்டை நாங்கள் வித்தியாசமாக செஞ்சுருக்கோம் நகைச்சுவையோட. ஸோ கன்செப்ட்டுக்கு போகலாமா சார்? சூப்பர் கலக்கு. Yo boys and girls, I am introducing a new hair oil. இது பேர் சந்தலலேகா முருங்கா ஆயில். ஆக்சுவலாக இதில் அமேசான் காடுகள்லேருந்து எடுக்கப்பட்ட அரிய வகை மூலிகைகள்லாம் கிடையாது. ஆனால் அதை விட பவர்ஃபுல்லான வேரெல்லாம் போட்டிருக்கோம். இதை நீங்கள் தேய்ச்சிங்கன்னா எல்லாம் நீளமாக வளரும். நான் தலைமுடிய சொன்னேன். அப்புறம் இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம், முருங்கா 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 வர்றேங்க. Hi machans, I love you all the channel. மேனி எப்படி இப்படி தலன்னு சாரி தலன்னு இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு காரணம் இந்த கில்மா பியூட்டி சோப். இதில் இருக்கு சந்தனம், குங்குமப்பூ, கற்றாழை மற்றும் வெங்காயம். மேனி போல் உங்கள் மேனியும் பளபளக்க இன்றே வாங்குங்கள் கில்மா சோப். ஆம்பளை பொம்பளை இரு பாலுக்கும் கில்மா சோப். ஓ வாட் அ பாடி. இப்படி தாங்கண்ணா நாட்டில் விளம்பரம்லாம் போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு சோப்பும் எண்ணெயும் வாங்க 2 பேர் வராங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த இடத்த இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக நீங்கள் நினச்சிக்கோங்க. என் பேரை கேட்டு கால் நடுங்க, சொல்லாத என்று உந்தன் வாயடைக்க, என் மீது கோபம் இங்கு பார்த்தொடுக்க. வணக்கம் கண்ணே, சௌக்கியமா இருக்கீங்களா? பங்குனி வெயில் பள்ள கட்டுது. 1/2 கிலோ சந்தனத்தை வாங்கி மேலெல்லாம் பூசினேன். அப்ப கூட தோலெல்லாம் வெயில்ல போட்ட புழுவாட்டம் துடிக்குது. இந்த சந்தன கவுண்டருக்கே சந்தனம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. யாருக்குன்னது? ரமேஷ். சுரேஷ். என்ன கண்ணு இந்த பக்கம்? அண்ணே செல்லாக்கு எல்லாம் கொட்டிருச்சனே. அண்ணே செல்ல பாவண்ணே. அண்ணே பதட்டப்படாம விஷயத்த சொல்லி. அண்ணே செல்லாக்கு முடி கொட்டிருச்சானே. அண்ணே அவளுக்கும் எனக்கும் அடுத்த மாதம் கல்யாணம் வச்சுருக்காங்கண்ணே. அண்ணே செல்லாக்கு இப்படி ஆயிடுச்சானே. அண்ணே செல்லா பாவண்ணே. கவலை விடுக்கண்ணே, நீ இப்படிக்கா போ, நான் அப்படிக்கா போகிறேன். நமக்கு தேவையான பொருள் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் கட்டாயம் கிடைக்கும். அண்ணே எனக்கு தேவையானது கிடச்சிட்டண்ணே. சந்தலேக்கா முருங்கா செல்லாக்கு இழந்த முடி திரும்ப கிடச்சிடும்ண்ணே. ஐ எம் இம்ப்ரெஸ்ட் அண்ட் லெட்ஸ் பிகின்னே. அந்த நமிதா போட்டு குளிக்குமே என்ன சோப்புது? கில்மா சோப். இனி எவ்வளோ வெயில் அடித்தாலும் கவலையே இல்லை. நமிதா என் கூட இருக்கு. சாரி நமிதா போடுற சோப் என்கிட்ட இருக்கு. இந்த இடத்துல ஒரு பிரேக். இந்த பொருட்கள்லாம் பாவிச்சதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ணே செல்லா பால்னு நினச்சி பால் குடிச்சிட்டா அண்ணே. என்னக்குன்னு சொல்கிற? அண்ணே இது பஞ்ச் டைலாக் அண்ணே. செல்லாக்கு தப்பான யாரோயில் தலையில் போட்டு முடியெல்லாம் கொட்டி போயிருச்சுண்ணே. செல்லா பாவண்ணே. அடி சிறுப்பால நாயே, இங்கே மட்டும் என்ன அந்த சோப்பை போட்டுலேருந்து உடம்பெல்லாம் ஒரே அரிப்பாக இருக்கு. சந்தன கவுண்டர்னு கூப்பிட்டவங்கலாம் சோரியாசிஸ் வந்த கவுண்டர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அண்ணே இந்த தப்பெல்லாம் தட்டி கேட்க யாருமே இல்லையா?
செய்பவர்கள், போலியான விளம்பரங்கள் செய்பவர்கள், விதிகளை மீறுபவர்கள், பொருள் விவரங்களை மாற்றுபவர்கள், மக்களை ஏமாற்றுபவர்கள், இவர்கள் யாரும் சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்பவே முடியாது. உன் பிரச்சனை என்னவென்று அந்நியனிடம் சொல். தரம் குறைஞ்ச பொருட்களை வாங்கி எங்கள் 3 பேருக்குமே 3 விதமான பிரச்சனை வந்துருச்சு. எங்களுக்கெல்லாம் என்ன தீர்வு என்ன? அதுக்கு இந்த ஆடியோ கிளிப்பை கேளுங்க. ஜப்பான் 2ஆம் மகா யுத்தத்திலே 2 அணுகுண்டுகளை தனது மார்பிலே வாங்கிய பாலைவன பிரதேசம். ஆனால் இன்று நவீன கண்டுபிடிப்புகளின் தாயகமாக மாறியுள்ளது. மின்னணு சந்தையில் மின்னல் வேக முன்னேற்றத்தை அடைந்துள்ளது. எங்கு காணினும் விஞ்ஞான புரட்சியின் விளைவுகள் ஸ்திரமடைந்துள்ளது. சிங்கப்பூர் 616 சதுர கிலோமீட்டர் பரப்பளவே உள்ள சின்னஞ்சிறிய தீவு. சிறியதொரு இடப்பரப்பை கொண்டுள்ள போதும் உலகிற்கே சிறந்த தயாரிப்புகளை தயாரித்து வழங்கும் அளவிற்கு முன்னேற்றம் அடைந்துள்ளது. அளவிற்கும் 1950களின் தொடக்கத்தில் இலங்கையின் தரத்திற்காவது விருத்தி அடையுமா என்ற கேள்வியை தன்னிடத்தை கொண்டிருந்தது. ஆனாலும் தடைகளை தகர்த்து தரணியிலே தனிவழி கண்டது. இப்ப நீங்க கேட்டது அரசியல் உரையோ ஆன்மீக சொற்பொழிவோ கிடையாது. ஒவ்வொரு இலங்கை குடிமகனும் வெட்கப்பட வேண்டிய தப்பவிட்ட தருணங்களின் தொகுப்பு. இதற்கெல்லாம் காரணம் யார்? நல்ல உற்பத்தியாளர் இல்லைங்க, நல்ல வியாபாரம் இல்லடா, நல்ல அரசாங்கம் இல்லை. நல்ல நல்ல நல்லன்னு மற்றவங்கள பற்றி பேசுகிறீங்களே, முதல்ல உங்களில் இத்தனை பேருக்கு நல்ல நுகர்வோராக இருக்க தகுதி இருக்கு? இந்த விஷயத்துல எங்களுக்கு நியாயமே கிடைக்காதா? நான் இப்போ சட்டத்தை கையில் எடுக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு நல்ல வக்கீலை பார்த்து சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. இப்போ இருக்க வக்கீலெல்லாம் காசுக்கு தான் மரியாதை கொடுக்குறாங்க, நியாயத்துக்கு மரியாதையே இல்லை. இப்போ வரப்போகிறவர் காசுக்கு மரியாதை கொடுப்பவர் இல்லை, காதலுக்கு மரியாதை கொடுப்பவர். வணக்கம்ண்ணா. போலியான பொருட்களால் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு நியாயமே கிடைக்காதா? இது அத்திப்பட்டியோ தீப்பட்டியோ கிடையாதுங்கன்னா கட்டாயமாக நியாயம் கிடைக்கும். மருந்து பொருட்கள் ஊடகங்கள் மற்றும் உபகரணங்கள் சட்டத்தின் 26ஆம் பிரிவின்படியும் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை சட்டத்தின் படியும் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம். பொருத்தமான அதிகாரிகளுக்கு அறிக்கை தருவதன் மூலம் உற்பத்தியாளர் உரிமம் ரத்து செய்யும் அதே வேளை பொருத்தமான அளவு நட்டீட்டையும் பெற்றுக்கொள்ளலாம். யார் பெற்ற மகனோ யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். ஊர் செய்த தவமோ இந்த ஊர் செய்த தவமோ மண்ணை காப்பாற்றிடும் இவனாதி சிவன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எப்போ பார்த்தாலும் அந்த கவர்மெண்ட் சரியில்லை இந்த கவர்மெண்ட் சரியில்லைன்னு சொல்கிறோமே தவிர ஒரு குடிமகனாக நம்ம கடமைகளை தெரிஞ்சுக்கொள்ள எப்பவுமே விரும்புறதில்லை. நமக்கு பிடிச்ச நடிகை சொல்கிற சோப்பை வாங்குறோமே தவிர அவங்க ஒரு நாளாச்சும் அந்த சோப்பை யூஸ் பண்ணியிருப்பாங்களான்னு நம்ம யோசித்து பார்க்குறதே இல்லை. நம்ம உரிமைகளையும் கடமைகளையும் உணர்ந்து செயற்பட்டால் நாளை நமதாகும், வாழ்வு வளமாகும். என்னடா நமிதா வேஷம் போதுனா ஆஸ்மா ஜஸ்மி வேஷம் போட்டு வந்துருக்கிற? கையெல்லாம் சேவ் பண்ணலையா? நமிதாவா? செம்ம கட்ட. ஓ சரட்டா, அப்படி சொல்லுங்கடா. சரி ஓகே, வந்து தெரியலடா. தம்பி என்ன மீச்சக்கிறது வீரங்கிட்டப்புல வந்துருக்கீங்க? நீ என்னடா தென்னை மரம் ஏற மாதிரி கயிறுலாம் கட்டுன்னு வந்துருக்கிற? இது என்ன சலூன்ல போட்டு முடி வெட்டுறதா? ஓகே பாகியராஜ் அங்கிள், யூ கம் ஹியர். நல்ல கண்ணாடி. ஐ வேர் திஸ். பாக்கும்போது ரொம்ப கேவலமா இருக்குல்ல? ஜானி படத்துல வர ரஜினி. சரி ஓகே, ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்டலாம். நந்தா சார்
சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா செஞ்சீங்க. எல்லாருமே வந்து ஒரு நகைச்சுவைக்குள்ள ஒரு மெசேஜை சொன்னீங்க. அந்த மெசேஜுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கெட்டப் எல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது நமிதா கில்மா. அப்படியே நினைச்சேன் இல்ல, கில்மா வந்து நமிதா எப்படிலாம் பண்ணும்போது கரெக்டா நந்தகுமார் மாஸ்டருக்கு இது பிடிக்கும். இது மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க வந்து நமிதாக்கு கோவில் கட்ட வரணும், முதல்ல அந்த அம்மாக்கு சேலையை கட்ட சொல்ல, அப்புறம் அதுதான் நல்ல மெசேஜ், குட் மெசேஜ். உரிமைகளையும் கடமைகளையும் உணர்ந்து செயல்பட்டா நாளை நமதாகும், வாழ்வு வளமாகும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் இப்ப கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு போயிருங்க. உங்களுக்கு பின்னாடி வர சந்ததிகள் பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டா உங்களுக்கு தான் எழுதி வைக்கணும். ஓகே நமிதா தொட்டாங்க. அந்த விக்ரம்ட கேரக்டர் வந்து அது அந்த மாதிரி எல்லாம் சும்மா பார்க்க போனா ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரியே இந்த படத்தை பார்த்து. யாருடைய கட் பண்ண இது? யாரு லீடர்? யாரு? விஜய். அது இளைய தளபதி தான். சூப்பர். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய புது பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க. அதே போல் பழைய ஆக்களும் வந்து வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கூட காத்துட்ருக்கு. அண்ட் அவங்கள கூப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜஸ் வந்தால் தான் அவங்கள யார் வந்து ஒரு பெஸ்ட் வின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜட்ஜஸை மேடைக்கு கூப்பிடுறோம். ஸோ நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க, இன்னைக்கு யார் பெஸ்ட் பெர்ஃபார்மரா நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க? ஜட்ஜ் போர்ட்ல இருக்கிற பிற்பாடு எங்களுக்கே ஜட்ஜ் பண்ணிக்கொள்ள இயலாத மாதிரிக்கு அவர் ஒரு காம்படிஷன் முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. 5 பேர் ரொம்ப அழகா செஞ்சாங்க. இதுல யாரு முதலிடம் யாரு ரெண்டாவது என்று சொல்ற அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து நாங்க இயக்குனரும் கூட பேசி பார்த்தோம். இருந்தாலும் மிக சிக்கலுக்கு இடையில தான் தேர்ந்தெடுத்து சும்மா இது கடைசியில இது ஒரு டிராவா போனா டஸ்டா வர மாதிரி. ஆனா இந்த நிகழ்ச்சியில டஸ்ட் போடல. ஆனா தனியா சிங்கிள் பெர்ஃபார்மன்ஸும் பண்ணினவங்களும் சூப்பரா பண்ணாங்க. டான்சிங்ல செஞ்ச பிற்பாடும் எல்லாம் அவர் பண்ணார். மிமிக்ரி புதுசா பண்ணார், அவர் கூட ரொம்ப அழகா பண்ணார். அப்புறம் எல்லாருமே நல்லா செஞ்சாங்க. அந்த குழந்தையோட வந்து அப்பா வந்தாரு. அது வந்து ஒரு பெரிய அது வந்து ஒரு ஃபில்ம் உண்டு. ரியலி இட்ஸ் அ ஃபில்ம். ஆனால் அதே மாதிரி ஒரு 6 பேர் வந்து செஞ்சாங்க. இதில் இது வந்து ஒரு ப்ரொடக்ட் உண்டு. இந்த ப்ரொடக்டை பற்றி சொன்னால் அது மற்றவங்களோட க்ரியேட்டிவ், இது ஒரு மெசேஜ், இதெல்லாம் பார்த்தா அது ஒரு பொறுமாதியான ஒரு கான்செப்ட்ன்றது. எங்க பார்த்தாலும் வந்து ஏதோ சோஷியல் மெசேஜோட காமெடி பண்ணாங்க. நிச்சயமா கண்டதை திண்டு நாசமா போவாத அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா அந்த விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஏற்ற அந்நியனாக இருக்கட்டும் நமிதா அதுக்காக கெட்டப் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா அந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதனால 2 பேர் இருக்காங்க. இதுல யாரு அப்படின்னு ஒரு முடிவு சொல்லுங்க. இப்போ நான் சொல்லிடுறேன். நான் ஐ ப்ரிஃபர் இந்த 6 பேரோட பெர்ஃபார்மன்ஸ். இந்த 6 பேரோட பெர்ஃபார்மன்ஸில் இருக்கிற காஸ்டியூம்ஸ், டிசைனிங், கிரியேட்டிவ் எல்லாம். அது இன்னொன்று நாம இன்னொருத்தருக்கு கொடுக்கலான்னு சொல்லி தீர்மானிச்ச பொழுது அங்க எங்களோட குழந்தை அப்பா ஆகணும். ரொம்ப அழகா உள்ள மடையனா இருந்தாலும் கூட ட்ரெயின்ல ஏற்றி ரொம்ப அழகா செக் கொடுத்து அவங்களே 2 பேருக்கு முதல் பரிசு கொடுக்கலாம். நீங்க கவனமா இருந்துங்க. அந்த 2 பேருக்குமே முதல் பரிசை கொடுக்கலாம்னு சொல்லி, அதாவது இன்னைக்கு பரிசு கொடுக்க முன்னுக்கு வந்துள்ளவங்க ஏகமனமாக மன திறந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அது யாரு? கண்டிப்பா அவங்கள பத்தி சொல்லி ஆகணும். எங்களுடைய நிகழ்ச்சியை வந்து அவங்க தொடர்ந்து பார்த்ததால எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல திறமை இருக்கு அப்படின்னு அவங்க முன் வந்திருக்காங்க. ஸோ அவங்க யாருன்னா சர்வதேசத்தால அங்கீகாரம் பெற்ற ஒரு மருத்துவக் கல்லூரியாகவும், இலங்கையில 2வது மருத்துவக் கல்லூரியாகவும், அண்ட் கிழக்கு மாகாணத்துல முதல் மருத்துவக் கல்லூரியாகவும் இயங்கிட்டு இருக்க காலேஜ் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அவங்க தான் இந்த முறை கிஃப்ட் வழங்க போறாங்க. ஸோ அவங்கல இருந்து 2 சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. நிச்சயமா உங்களுக்கு கூட அந்த ஹெல்த் சம்பந்தமா ஏதாவது படிக்க வேணுமா இருந்தாலும் கூட போயிட்டு சேரலாம். டாக்டர் ஆகலாம் அண்ணாகத்தி. எங்களுடைய ஸ்டேஜ் வந்து அப்படியே ஃபுல்லா இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய பேர் வந்து ஆவலோட இருப்பீங்க, எதிர்பார்ப்போட இருப்பீங்க. எங்களுக்குள்ளேயும் இவ்வளோ திறமைகள் இருக்குது, எங்களை அது வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு ஸ்டேஜ் இல்லையே அப்படின்னு வந்து நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ கவலையே படாதீங்க, வசந்தம் டிவி அதுக்கான ஒரு களத்தை உங்களுக்காக அமைச்சு கொடுத்துருக்கு. உங்களுக்காக வாங்க பழகலாம் இருக்கு. வந்தீங்கன்னா அழகா பழகலாம், அழகா பெர்ஃபார்ம் பண்ணலாம், அழகா வந்து வின் பண்ணலாம். ஓகே, music please. Come on Navita. Open Gangnam Style.
Gangnam Style. Oppan Gangnam Style. Gangnam Style. Oppan Gangnam